மீண்டும் தொடர்ந்தால், மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் கலைக்கப்படும், ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல, அவர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள். தேர்தல் இருக்கும், திருமாவளவன் தேர்தலில் போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற சொல்ல வராரு. ஏன்னா இந்து மதத்துக்கு எதிராக, இந்து தர்மத்துக்கு எதிராக பொழுதுக்குன்னு பேசிட்டு தேர்தல் வந்த உடனே விபூதி பட்டையை அடிச்சுக்கிட்டு கோயில் கோயிலா சுத்தக்கூடிய ஒரு டிராமா செய்யக்கூடிய ஒரு நபரை மக்கள் முழுவதிலும் புறக்கணித்து இதுக்கு மேல தேர்தலை நிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம பண்ணிடுவாங்க என்பதனால் தேர்தல் இருக்காதுன்னு நாசுக்கா சொல்ல ஒரு முயற்சி பண்றாரு. தேர்தல் இருக்கும், ஜனநாயகம் இருக்கும், மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றும் நபர்களுக்கு தேர்தலையோ பொது வாழ்விலையோ இதுக்கு மேல இடம் கிடையாது என்பதை தான் அவர் மக்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறார்.